சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் வந்து சில பொருள்கள் வந்து ஒன்றா வைக்கணும், சில பொருளை வந்து பிரித்து வைக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேர் வைக்கிறது இல்லைங்க. முதல்ல பெண்கள் ராஜ்யம் அப்படின்னு நம்ம எடுத்துகிற வந்து சமையல் அறை தாங்க. அந்த சமையல் அறையில் எந்த பொருளை ஒன்றா சேர்த்து வச்சா நம்மளுக்கு செல்வம் சேரும், பணம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெண்கள் வந்து சிறுவாடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடுகடப்பா, சீரடப்பா இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம சேர்த்தும் போது அங்கே வந்து நம்ம செல்வம் பெறுவோம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல வந்து உப்பு புளிங்க. நம்ம வந்து பேர் இடத்துல வந்து உப்பு புளி காரம் தான் சொல்லுவாங்க. அதனால் உப்பும் புளியும் வந்து எப்பவுமே ஒன்றா இருக்கணுங்க. இது வந்து தனித்தனியாக ஒரு டப்பால் போட்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் தனித்தனியாக டப்பால் வச்சுருந்தாலும் அதை வந்து உப்பு இருக்கிறத வந்து புளி இருக்கணும். இந்த ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து தாங்க இருக்கணும். உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம். அதாவது கடலில் கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து மகாலட்சுமியோட அம்சம் கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற பொருள் உப்பு தாங்க முதல்ல முக்கியம். நம்ம சாப்பாடு அதாவது உப்புல்லா பண்டம் குப்பையில் அப்படிங்கிற மாதிரி உப்பு வந்து முதல்ல முக்கியங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புளி. இந்த புளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பெருமாளோட அம்சங்க. பெருமாள் வந்து மகாலட்சுமி தாயோட கணவர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த புளியை வந்து உப்பு ஜாடி பக்கத்தில் தாங்க நம்ம வச்சுருக்கணும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சீரப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு புளி சக்கரை பருப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, துவரம் பருப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி பொருட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு பழகுங்க சமையல் கட்டில். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு செல்வம் பெருகும், மகாலட்சுமி தங்குங்க. வீட்டில் வந்து எப்போவுமே காசு கையில் வந்து பெண்கள் கையில் காசு நிரந்தரமாக தங்கிட்டு இருக்குங்க, கடன் ஆகாதுங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 பொருள்லாம் இருக்குங்க. அம்மிக்கல், ஆட்டங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பொருள் வந்து வழக்கத்தில் வந்து நம்ம அழிஞ்சிருச்சு. அதனால் வந்து நம்ம அம்மிக்கல்லும் அது மேலே அரைக்கிற அம்மியும் வந்து நம்ம ஒரே இடத்துல தாங்க வைக்கணும். அதே மாதிரி ஆட்டங்களும் குளவிக்கல்லும் ஒட்டுக்காத்தாங்க வைக்கணும். தனித்தனியாக பிரித்து அன்னைக்கு வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இரும்பு பீரோ வச்சுருப்பீங்க. இரும்பு பீரோ வந்து சனி பகவானுக்கு உட்பட்டதுங்க. கட்டி தங்கம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உட்பட்டது. ஆபரண தங்கம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உட்பட்டதுங்க. இதை வந்து நீங்கள் இரும்பு பீரோவில் ஓப்பன் அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு சின்ன மரப்பெட்டி வாங்கிக்கிங்க. அந்த மரப்பெட்டியில் வந்து ஒரு ஏலக்காய், வசம்பு, இந்த மாதிரி ஒரு சின்ன பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருளை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதுங்க. நமக்கு செல்வம் பெருகும், தனபாக்கியம் கிடைக்குங்க. அதாவது பொன் பொருள் சேர்ந்து வருங்க. நீங்கள் இனிமேல் தனித்தனியாக வச்சுருந்தாலோ அல்லது இரும்பு பீரோ நான் சொல்கிற மாதிரி வச்சுருந்தாலோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வைங்க. உப்பு புளியை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வைங்க. அல்லது உப்பு சட்டியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளியை உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும், மகாலட்சுமி அம்சம் பெறுங்க. இது போன்ற சேனல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தகவல் வேணும், பெரிய பரிகாரம் வேணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களோட ஆதரவு என்றைக்கும் வேணுங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேங்க. நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.